பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, சொல்லுங்கள், என் வாழ்வில் எது நடந்தாலும் அது ஜெயமாகவே மாறும். ஆதார வசனம் எசேக்கியேல் 14:23 நான் அதிலே செய்த எல்லாவற்றையும் முகாந்திரம் இல்லாமல் செய்யவில்லை என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொன்னார். தேவஜனமே, எல்லாவற்றையும் காரண காரியத்தோடு தான் கர்த்தர் நடத்துகிறார். ஒரு நோக்கம் இல்லாமல், காரணம் இல்லாமல், முகாந்திரம் இல்லாமல் கர்த்தர் எதையும் செய்வதே இல்லை. இது அபிஷேகம் பெற்ற நாம் அறிந்திருத்தல் அவசியம். சும்மா டைம் பாஸுக்கு, சீண்டி பார்ப்பதற்கு, டெஸ்ட் பண்ணி பார்ப்பதற்கு அதிலே ஒரு அவுட்புட் நோக்கம் இல்லை. அவர் எதையும் செய்வதில்லை. அப்படி எதையும் அவர் செய்வதே இல்லை. நம்மையும் இப்படித்தான் எதிர்பார்க்கிறார். சும்மா என்பது ஏதும் இல்லை. அது அதனுடைய விளக்கரையத்தை காட்டும். சும்மா கொஞ்சம் நேரம் பேசிக்கொண்டிருந்து பாருங்கள், அதில் வம்பு இருக்கும். அதிகமான வார்த்தைகள் பாவம் இல்லாமல் போகாது என்று இருக்க, முகாந்திரம் இல்லாமல் தான் எதையும் செய்வதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்கிறார். எப்பொழுது? ஒரு காரியம் நடந்து முடிந்த பின், ரிசல்ட் தெரிந்த பின், ஓஹோ, இதற்குத்தான் இப்படி நடத்தினாரோ என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அன்று இப்படி பல பேர்கள் வாழ்வில் இருந்து நாம் இதை கற்றபின் ஒரு சத்தியத்தை ஜெனரலைஸ் பண்ணிவிட வேண்டும். கர்த்தர் முகாந்திரம் இல்லாமல் சிட்சிக்க மாட்டார், முகாந்திரம் இல்லாமல் பேச மாட்டார், நம்மை ஒரு இடத்தில் வைக்க மாட்டார், முகாந்திரம் இல்லாமல் ஒரு இடத்திலிருந்து இடம் பெயர்க்க விட மாட்டார், தடை செய்ய மாட்டார். இப்படி எல்லா காரியங்களிலும் அவரது நோக்கம் இறுதியில் வெளிப்படும். கொடுத்தாலும் கொடாவிட்டாலும், நடத்தினாலும் தடுத்தாலும், அடைத்தாலும் திறந்தாலும் எல்லாவற்றுக்கும் முகாந்திரம் உண்டு. இதை நாம் புரிந்து கொண்டால் ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின் ஒன்றும் வராது. அந்த சமயத்தில் நமக்கு புரியாமல் இருக்கலாம், அது நடக்கும்போது நமக்கு புரியாமல் இருக்கலாம், பின்னர் புரிய வைப்பார். நாம் எல்லாருடைய வாழ்வில் பார்த்து விட்டோமே. யோசேப்பின் வாழ்வில், ஆபிரகாமுடைய வாழ்வில் எல்லாம், தாவீதின் வாழ்வில் பார்த்து விட்டோமே. பார்த்துவிட்டு தான் நாம் பாடம் கற்றுக்கொண்டோம். நம் வாழ்விலும் இப்படித்தான் நடக்கும் என்று. அன்று அவர்களுக்கு தெரியாதல்லவா, நாம் தானே படிக்கிறோம், தெரிந்து கொண்டோம். அப்படித்தான் எப்பொழுது, எப்படி, யார் மூலம் எவ்வளவு தூரம் புரிய வைக்க வேண்டுமோ அவ்வளவு தூரம் புரிய வைப்பார். 1 சாமுவேல் 9 சவுலின் தகப்பனுடைய கழுதை தொலைந்து விட்டது. இப்படி காணாமற் போக வைத்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. கர்த்தர் தானே காணாமற் போல் வைத்தார். அப்பொழுதுதான் சவுலும் வேலைக்காரனும் கழுதையை தேடிக்கொண்டே ஞான திருஷ்டிக்காரனாகிய சாமுவேலை தேடிக்கொண்டு போவார்கள். இவர்கள் வருவதற்கு ஒரு நாள் முன்னமே கர்த்தர் சாமுவேலிடம், நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்திற்கு அனுப்புவேன், அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலு மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய் என்றார். 1 சாமுவேல் 10:1 நடந்ததே. தொலைந்து போன கழுதையும் கிடைத்தது. ராஜாவாகிய பின் சவுல் நினைத்திருப்பான், கழுதை தொலைந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. தீர்க்கதரிசியிடம் கழுதை எங்கே இருக்குது என்று கேட்கத்தான் அவர் சொல்லுவார் என்று தானே சாமுவேலிடம் தேடி போனார்கள். நடந்ததோ ராஜாபிஷேகம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க தேவ மக்களே, தொலைந்து போனதற்காக, காணாமல் போனதற்காக கவலைப்படாதீர்கள். அதுவும் கிடைக்கும். நீங்கள் கிரகிக்க முடியாத அற்புத காரியங்களும் நடக்கும். ஆபிரகாமுக்கு 25 வரை காக்க வைத்தார். 75வது வயதில் வாக்கு கொடுத்தவர் 25 வருடம் காக்க வைத்தார். அதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஈசாக்கு என்று ஒரு மகனை கொடுப்பதற்காக, அவன் ஒரு மகனைத்தான் கேட்டான். எப்படியாவது ஒரு பிள்ளையை பாத்திர மாட்டோமா, நமக்குன்னு ஒரு பிள்ளையை பாத்திர மாட்டோமா என்று. ஆனால் ஆண்டவரோ 25 வருடம் காக்க வைத்த முகாந்திரம் என்னவென்றால், யுக யுகமாக, தலைமுறையாக பரம்பரைகளை கண்டான். அவன் விசுவாச தந்தையாக மாற்றுவதற்கு 25 வருடம் காக்க வைத்தார். அதற்குத்தான் எது நடந்தாலும் அது நன்மைக்காக, லாபத்திற்காக, ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றி தருவார். உங்களுடைய வாழ்வில், என்னுடைய வாழ்வில். ரோமர் 8:28 படி தேவ வார்த்தை தேவனைப் போலவே உண்மையுள்ளது. இது ஜீவிக்கின்ற வார்த்தைகள். ஆதியாகமம் 50:20 யோசேப்பு தன் சகோதரை பார்த்து இப்படி சொல்லுகிறான். ஏன் சொல்கிறார் என்றால், தகப்பன் யாக்கோபு மரித்து விட்டான். இப்பொழுது சகோதரர்களாக ஒன்று சேர்ந்து கொண்டு, அப்பா இருக்கிறவர்களும் ப்ராப்ளம் இல்லை, அப்பா இறந்துட்டாங்க, இனி நம்ம பழசை நினச்சி பழி வாங்கிடுவானோ என்று பயந்தார்கள். குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுத்தது. ஆனால் யோசேப்பு சொல்கிறான் பாருங்கள், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். அல்லேலூயா. தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடை காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். கேட்டீர்களா? நீங்கள் தீமை செய்தீர்கள், தீமை செய்து நினைத்தீர்கள் தான் சொல்லுகிறார். ஆனால் செய்தார்களே.
அதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டே, நாளைக்கு இவர்களுக்கே சாப்பாடு கொடுப்பான் என்று தானே, அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்றாரே, அது இதுதான். யோசேப்பை இந்த உயரலைக்கு கொண்டு வரவே கர்த்தர் யோசேப்பின் பாதையை கரடுமுரடாக்கினார். குழியில் போட்டு இஸ்மவேலரை விட்டு போடாமல் இருந்திருந்தால் யோசேப்பின் சகோதரர் கொன்று போட்டிருப்பார்கள். ஆம், எல்லாவற்றுக்கும் முகாந்திரம் உண்டு. ஒரு சிக்ஷை, ஒரு சோதனை, ஒரு பாடு, காரணமே இல்லாத வழக்கு, சண்டை, பகைமை வந்தால் இனிமேல் இப்படி யோசிக்கக்கூடாது. ஏன்தான் எனக்கு மட்டும் இப்படி வருதோ, நான் ஒரு தவறும் செய்யவில்லையே என்று மனதிலே நல்லவனுக்கு காலம் இல்லை என்று சொல்கிறாங்க, சரிதானோ என்று எண்ணக்கூடாது. முகாந்திரம் இல்லாமல் என் வாழ்வு ஏது நடக்காது, இதில் ஏதோ ஒன்று இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது, நன்மை இருக்கிறது, உயர்வு இருக்கிறது என்று வாய்விட்டு சொல்லுங்கள். உங்களுக்குள்ளேயே சொல்லிக் கொள்ளுங்கள். இதற்குள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், அதை அடைவதற்குத்தான் இந்த வலி, பெயின் என்று நினைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். ஆம், இதுதான் உண்மை. ஒரு மிஷினரியுடைய சாட்சி, ஒரு ஊழியக்காரனுடைய சாட்சி நம்ம நாட்டில், அமெரிக்காவில் அங்கே இருக்கிற தொலைக்காட்சியிலெல்லாம் ஒரு செக்டாரிடம் கொடுத்துருப்பார்கள். எல்லாம் தொலைக்காட்சி சேர்ந்து அவர்கள் தான் அதற்கு இன்சார்ஜ். இந்த மிஷினரி ஊழியம் ரேடியோவில் பேசி கொண்டிருந்தவர்கள் டிவியில் ஒரு சான்ஸ் கிடைச்சது. டிவியில் சான்ஸு கிடைச்சோன்னு இந்த ரேடியோ இதை விட்டு விட்டார்கள். அந்த நாளுக்காக காத்திருந்தார்கள். அது முதல் நாளே ஒரு மெசேஜ் வந்து விட்டது, கேன்சல்டு என்று. ரொம்ப தொய்ந்து போய் விட்டார்கள். அதுவும் போச்சு, இதுவும் போச்சு. சரி, பக்கத்தில் இருக்கிற ஒரு இதுக்கு ஒரு இடத்துக்கு போய் மெசேஜ் கொடுக்கலாம் என்று அவர்கள் கேட்டுவிட்டு அது வேனில் எல்லாம் பொருட்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு போகிறார்கள். வேன் பிரேக் டவுன். இது என்னடா, எதை பார்த்தாலும் இப்படி இருக்கிறதே, சோர்ந்து போய்விட்டார்கள். அந்த இடத்தில் வேனுக்கு அடியே அமர்ந்து கொண்டு அப்படி 4 பேர் 5 பேர் அப்படி வந்தாங்க. நிறைய கூட்டம் சேர்ந்தது. பேச ஆரம்பித்து ஆவியானவர் இறங்கினார். பேசினார்கள். அபிஷேகம் பெற்ற வார்த்தைகள் பேசினார்கள். கொஞ்ச நேரம் கழித்தது அந்த வேனை ரிப்பேர் பண்ணிக்கொண்டு வீட்டுக்கு வந்து விட்டார்கள். மறுநாள் தொலைபேசியில் ஒருத்தர் கூப்பிடுகிறார். நீங்கள் இந்த இடத்தில் இருந்து மெசேஜை கொடுத்தவருங்க நீங்கள் தானே? ஆமாம், நாங்கள் தாங்க. நீங்கள் இனிமேல் இந்த மாகாணத்தில் இருக்கிற எல்லா டிவியிலும் சேனலிலும் நீங்கள் கொடுக்கலாம் என்றார்கள். நான் தான் அதற்கு இன்சார்ஜ். நான் உங்களுடைய செய்தியை என் காரில் இருந்து கொண்டே கேட்டுக்கொண்டிருந்தேன் என்று சொன்னார்களாம். அப்படியே கிடைத்ததா? கேட்டீர்களா? உண்மையில் சாட்சிங்க. அப்படித்தான் உங்களுக்கு நடக்கும். தீமையை நன்மையாக மாற்றி கொடுப்பார். அவர் என்ன நினைத்திருப்பார்கள்? ரேடியோ ப்ரோக்ராமே விட்டுட்டார், அதை நம்பி இதை விட்டுட்டோம். ஒரு இடத்துக்கு போய் சொல்லலாம்னா வேன் பிரேக் டவுன். இது ஏன் இப்படி? முகாந்திரம் இல்லாமல் செய்ய மாட்டார். பிரேக் டவுன் ஆனதுனால தான் அந்த அதிகாரி அந்த இடத்தில் இருக்கிறார். அவர் கேட்க இவர்கள் பேச வைத்தார். மறுநாள் அந்த மாகாணம் முழுமைக்கு எல்லா சேனலில் வந்தார்கள். அல்லேலூயா! அப்படித்தான் உங்களுக்கு நடக்கும். ஒரு வழியை சத்துரு அடைத்தால் சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தர் 9 வழிகளை திறந்து விடுவார். எரிகோ கோட்டையின் வழியாக ஒரு வழிதான் கேட்டார்கள் இஸ்ரவேல் மக்கள். வழியாக நான் கடந்து போகிறோம் என்று முடியாது என்றார்கள். கோட்டையை இடித்து தள்ளினார் கர்த்தர். எல்லாமே வழியாகிவிட்டது. இஸ்ரவேல் மக்கள் யாத்திரை பணிகள் எமோரியன் தேசத்தின் வழியாக போய்கொண்டிருந்தார்கள். அது வழியாக பெர்மிஷன் கேட்டார். உங்கள் தேசத்தின் வழியாக போகிறோம், நாங்கள் எந்த பயிரையும் தொடமாட்டோம், காசு கொடுத்து தண்ணீர் வாங்கிக் கொள்கிறோம், காசு கொடுத்து தங்கள் பண்டங்களை வாங்கிக் கொள்கிறோம் என்று கேட்டார்கள். முடியாது என்றார்கள். முடியாது என்று சொன்னாலும் பரவாயில்லை, யுத்தத்திற்கே வந்தார்கள். கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் யுத்தம் செய்தார். என்ன நடந்தது? 2 ராஜாக்கள், எமோரியின் ராஜாவைய சீகோனின் பாசானின் ராஜாவைய ஓகியும் அழித்தார். அவருடைய ராஜ்யங்களை இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்து விட்டார். இன்னும் கானான் போகவில்லை, யோர்தானுக்கு இப்புறத்தில் இருக்கிறார்கள். 2 ராஜாக்கள் ராஜ்யங்கள் இவர்களுக்கு கிடைத்தது. ருத்து கோத்திரத்துக்கும் காத்து கோத்திரத்துக்கும் மனேசின் பாதி கோத்திரத்துக்கும் பங்கிட்டு கொடுத்தார். 2 கோத்திரம் யோர்தானுக்கு இப்புறத்திலே பங்கிடப்பட்டது. தண்ணி தாங்க கேட்டாங்க, காசு கொடுத்து வாங்கிக்கிறோம் நாங்கள், முடியாது நாங்களே, ராஜ்யத்தையே கொடுத்தார். அப்படித்தான் உங்களுக்கு கிடைக்கும். சோர்ந்து போகாதீர்கள். உலகத்தான் சோர்ந்து போகலாம், உலகத்தான் முறுமுறுக்கலாம். நீங்களும் நானும் சோர்ந்து போகக்கூடாது, சோம்பேறியாக இருக்கக்கூடாது. அப்படித்தான் உங்களுக்கும் எனக்கு நடக்கும். நம்புங்கள். வாழ்வில் எது நடந்தாலும் அது உங்களுடைய நன்மைக்கே என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த தீமைக்கு ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். நாம் ஒரு நாளும் தீமையின் மத்தியில் இருப்பதில்லையே. நாம் இயேசுவோடு இருக்கிறோம். அவரிடத்தில் தீமை இல்லை, தீங்கு கிடையாது. அவருக்குள் எல்லா ஆசீர்வாதங்களும் ஆம் என்றும் ஆமனும் என்று இருக்கிறது. அப்படி என்றால் நாம் ஆசீர்வாதத்தின் மத்தியில் இருக்கிறோம். தீங்கு வரும், தீமை வரும், பொல்லாப்பு வரும், அதை விலக்கிவிட்டு அதுக்குள் இருக்க நன்மை எடுத்து தருவார். இதுதான் முற்றிலும் ஜெயம் எடுப்பது.
நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள், உயர்ந்த வாழ்வை வாழ பிறந்தவர்கள், உலகத்தின் நற்சாட்சியாக நிற்க பிறந்தவர்கள். இதை மாத்திரம் ஹைலைட் பண்ணி தினமும் பிடியுங்கள். வெளியே நம்மை பார்ப்பவர்களுக்கு ஐயோ பாவம் கஷ்டத்தில் மத்தியில் இருக்கிறார்கள் என்பது போல தெரியும். நாமோ ஆசீர்வாதத்தில் மத்தியில் இருக்கிறோம் என்பதை அவர்கள் அறியார்கள். ஆனால் நாம் அறிந்திருத்தல் மிக மிக அவசியம். ஜெபிக்கலாம். எல்லாவற்றிலும் எப்போது முற்றிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மகிமை உமக்கே தகப்பனே, இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு நான் விழுந்தாலும் லாபம், எழுந்தாலும் லாபம், என்னை அமைக்க வைத்தாலும் அதுவும் லாபமாகவே கர்த்தருக்குள் இருப்பேன். கர்த்தர் எனக்கு லாபமாக மாற்றித் தருவார். அவர்தான் என் கையை பிடித்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா.